அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம், அது ரெண்டு யோகமா அல்லது ரெண்டு வேலையாக அல்லது ரெண்டு கஷ்டமாக என ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடந்தால் எப்படி இருக்கும், அது நல்லதா கெட்டதா என்பதை பொறுத்து தான் நமக்கு கிடைப்பது சந்தோஷமா துக்கமா என்பது இருக்குதுங்க. அப்படி ஒரே நேரத்தில் ஒரு கையில் மனையும் இன்னொரு கையில் வாழ்க்கை துணையும் அமைந்தா அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயம்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்கள் மனையிலும் துணையிலும் நடக்க போகின்ற சம்பவங்கள் குறித்தும் அந்த சம்பவங்களுக்கு காரணமான 2 கிரகங்கள் குறித்தும் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அது இந்த வருஷம் நடக்க போகுதுங்க, நிச்சயமாக நடக்கும். பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவுன்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்களை பொறுத்த அளவு இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அதில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சனி பயிற்சி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி இடம்பெயர்ந்து 4ஆம் வீடான மீன ராசிக்கு போய் அமர்ந்துட்டுக்கிறார். அப்படி சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது குரு பகவானுக்குரிய வீடான மீன ராசிங்க. அந்த குரு உங்களுக்கு ராசி அதிபதி இல்லையா? அப்போ 4ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான் இருக்காரு. அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் மீது பதியுதுங்க. இது முதல் விஷயம். அடுத்ததான் மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. குரு பகவான் 6ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் இப்போ இருக்கார். அவர் பெயர்ச்சியாகி 7ஆம் வீடான மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்படி மாறும் இந்த குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வையானது உங்கள் மீது விழுது. ஒரு பக்கம் சனி பார்க்கிறார், இன்னொரு பக்கம் குரு பார்க்கிறார். இப்படி 2 கிரகங்களினுடைய பார்வையும் உங்கள் மீது விழுகுதுங்க இந்த வருஷத்தில். அடுத்த வருஷம்தான் இந்த குரு பயிற்சியானது நடக்க போகுது. அப்போ இந்த குரு பார்வை சனி பார்வை இந்த 2 விஷயமுமே இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. இதனால என்ன பலன் நடக்கும், இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வேலையையும் கஷ்டத்தினையும் கர்மாவையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வீடு மாறியாகணும், அல்லது வீடு வாங்கியாகணும், அல்லது வீடு கட்டியாகணும், அல்லது சொத்து தகராறு பண்ணியாவது நாம் வாங்கிக்கிடணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். கார் வண்டி வாகனம், 2 வீலர் வண்டி வாகனம் மாற்றுறது போன்ற விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்பட வாய்ப்பு இருக்குது. படிப்பில் கொஞ்சம் மெனக்கட்டு தாங்க படிக்கணும். அதாவது கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு தான் படிக்கக்கூடிய சூழல் உருவாகும். இது ஒரு பக்கம் நடந்தாலும் அசையாத சொத்து அது கிடைக்குங்க. வீடு நிலம் இது நிச்சயமாக அமையும். அந்த விதத்தில் சனி கெடுத்தாலும் கொடுத்து விடுவார், கவலை வேண்டாம். இதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்போ தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதில் அக்கறை தேவை. ஓகேங்களா? உங்கள் தன்மானம் சீண்டி விடப்படும். அதாவது உங்கள் ஈகோவை தூண்டிவிட்டு உங்கள் கௌரவத்தினை காப்பாற்றுவதற்காக சில காரியங்களை செய்து காட்டு விடுவீர்கள். ஓகேயா? யார் எப்படி என்ன சொன்னால் என்னங்க, எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் உங்களுடைய தன்மானத்தையும் திறமையையும் சீண்டியாவது அதன் மூலமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்தி காட்டி உங்கள் காரியங்களை நடத்தி கொடுத்து அதில் வெற்றி காண வைக்க போகிறார் இந்த சனி பகவான். இதை செய்து முடிக்க போகிறாருங்க. அப்போ சொத்து விஷயத்தை உங்கள் கையில் கொடுப்பாரு. அதே போல் 7ஆம் வீட்டில் குரு பகவான், 7ல் குரு பகவான் அமர்ந்தால் திருமண யோகம் உண்டுங்க. திருமண தடை நீங்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகிடும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி போயிடும். உங்கள் வாழ்க்கை துணையால் நன்மைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல பார்ட்னர்ஷிப் அமையும். வேலையில் நல்ல ஒரு தோழமை கிடைக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நல்ல காரியங்கள் நடக்குங்க. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். அப்போ துணையால் முழுக்க முழுக்க நிம்மதி கிடைக்க போகுது.
சனி பகவான் கெடுத்து கொடுப்பாரு, ஆனால் குரு பகவான் கெடுக்க மாட்டாருங்க, கொடுக்க மட்டும் செய்வார். அப்போ துணையால் இந்த வருஷம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக உண்டுங்க. அதே போல் புதிய நண்பர்கள், புதிய உறவு இதெல்லாம் கிடைக்கும். புதிய தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உறவு நட்பு மூலமாக உங்கள் தன்மானத்தை சீண்டி விட்டு சில காரியத்தை செய்ய வைத்தாலும் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. இறுதியில் வெற்றியை கொடுப்பாரு. பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்படி இந்த இரு கிரகங்களினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதால உடலும் மனமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பார்வையால் தேவையில்லாத சில காய்ச்சல் போன்ற உடல் நலக்குறைவு ஏற்படலாம். அமானுஷ்ய விஷயத்திற்கு அச்சப்படலாம். செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி, சூனியம் என சில விஷயங்களில் நீங்கள் பயப்படத்தான் செய்வீங்க. ஆனால் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் தெய்வத்தின் துணை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பிரார்த்தனை மூலமாக அந்த நெகட்டிவ் விஷயமெல்லாம் தவிடு பொடியாகி விடும். பயம் வேண்டாம். அப்போ நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டியது தெய்வங்களை மட்டும்தாங்க, மறந்துடாதீங்க. குரு பகவான் பார்வை இருப்பதால் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி போன்ற மருத்துவ முறைகளை நீங்கள் கையாண்டு அதன் மூலமாக பெரிய பெரிய நோய் பிரச்சனை கூட சரியாகிடுங்க. சரிங்களா? தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 2 கிரகங்களுடைய பார்வை இருப்பதால் கர்மா, அதாவது உடலை வருத்தி அங்க பிரதட்சணை செய்கிறது, நடைப்பயணம் செய்வது போன்ற இந்த விஷயங்களை செய்து சிறு தெய்வ வழிபாடுகளை, அதாவது முனீஸ்வரன், கருப்பசுவாமி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. மாரியம்மன், முருகனுடைய வழிபாடும் செய்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.